கார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அதாவது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் ஒரு 4-5 கார்டு தான் நல்ல கார்டு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டை தான் பார்க்க போகிறோம். அந்த கார்டோட பேர் வந்து ஐடிஎஃப்சி செலக்ட் கிரெடிட் கார்டு. ஏன் இந்த கிரெடிட் கார்டு நான் சொன்னேன்னா, இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்பெண்ட் பேஸ்டு ஆஃபரு, அதாவது நம்ம இவ்வளோ ரூபா செலவு பண்ணால் இந்த ஆஃபர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து எல்லா கார்டுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20,000, 50,000, 1,00,000 அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே இந்த கார்டில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு இந்த கார்டோட பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியும். இந்த கார்டை வந்து நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் 1.5x ஸ்பீடில் கூட வச்சு பார்க்கலாம். ஸோ இல்லை 1.25x ஸ்பீடில் வச்சு கூட பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கடைசியில் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்டோட எலிஜிபிள் க்ரைட்டீரியாவே என்ன வச்சுருக்காங்கன்னா 12 லட்ச ரூபான்னு வச்சுருக்காங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, ஆனால் 12 லட்ச ரூபான்னு வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் பதறாதீங்க, இது 12 லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு தான் தருவாங்களாம், கிடையவே கிடையாது. எனக்கெலாம் வந்து அவ்வளோ இன்கம் கிடையாது. பர்சனல் இன்கமாக சொல்கிறேன், என்னோடய சேலரி ஸ்லிப் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னா, என்னோடய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணேன். என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, இந்த கார்டுக்கு எனக்கு இவ்வளோ லிமிட் இருக்கணும்னு இந்த கார்டை தாராளமாக கொடுத்துட்டாங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ன லிமிட் கொடுத்தாங்களோ அதை விட அதிகமாக லிமிட் வச்சு இந்த கார்டு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கார்டை நான் சொல்கிறேன். இந்த கார்டு வந்து 12 லட்ச ரூபா தான் இருக்குது, எனக்கு 12 லட்ச ரூபா சம்பளம் இல்லை, அதனால் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பழைய கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கேட்பாங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி டு யூ ஹேவ் எனி அதர் கிரெடிட் கார்டு ஃப்ரம் அதர் பேங்க்கான்னு கேட்பாங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் நிறைய கார்டு கொடுக்கலாம். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த கார்டு கொடுக்குறவங்களுக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அமெக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கிது. அது ஏன் அமெக்ஸ் அவ்வளோ இதுன்னு தெரியல, எனக்கான கிடைக்கிது. அமெக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்கனாலே வடிகட்டியில் சல்லடையாக சலித்து தான் ஃபில்டர் பண்ணி கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பேமெண்ட் செக் பண்ணி இது மாதிரி அவங்க கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்களா நிறையா பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து இந்த கார்டே இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கார்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்ஸு, லோ கரன்சி மார்க்கப் சார்ஜஸ். நீங்கள் வெளிநாட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கம்மியான மார்க்கப் சார்ஜஸ் எல்லா கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா 3.5% மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரிவார்டுங்க. ரிவார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஸ்பெண்ட் ஸ்டில் 20,000 ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். நீங்கள் ஒரு பில் ஸ்டேட்மெண்ட் அப்போது 20,000 ரூபாய்க்குள்ளே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எஸ் மக்களே, 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிறந்தநாள் இருக்குல்ல, பிறந்தநாள் அன்றைக்கி 20,000 ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு 150 ரூபாய்க்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு செலவு உண்மையிலே இருக்குன்னா பண்ணுங்கள், இல்லையா பண்ணாதீங்க. மாதத்துக்கு நீங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மாதத்துக்கு அதை பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது வந்து 20,000 ரூபா கன்ஃபார்மாக எனக்கு டச் பண்ணி ஆகணுங்கிறதே கிடையாது. உங்களுக்கு செலவு இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்றைக்குமே எக்ஸ்பைரி ஆகாது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரி இது எக்ஸ்பைரி ஆகாது. அப்புறம் 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ். பரவாயில்ல, நல்ல ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்டாவது கிடைக்கிது, கொடுக்குறாங்களே, அதுவே பரவாயில்ல. அதுமாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணலாம்னா ஆன்லைனாக இன்ஸ்டோர் பர்ச்சேஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கடையில் போய் ஸ்வைப் பண்ணுறோமோ இல்லைனா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பே வித் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு உண்டான கன்வெர்ட். சப்போஸ் நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 4 ரூபா வேல்யூனா அப்போ 800 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த 200 ரூபாய்க்கு உண்டான பொருளை அந்த 800 பாயிண்ட்ஸ் வச்சு பே பண்ணிடும். ஸோ நீங்கள் 1 ரூபா கூட பே பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ரெண்டல் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ட்ரான்சாக்ஷன். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ரெண்டல் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தர ஒரே கார்டு தான். ஆனால் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லுவேன், ரெண்ட்டை கிரெடிட் கார்டில் பே பண்ணாதீங்க. ஏன்னா பல இடத்துல கிரெடிட் கார்டில் housing.com இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் பே பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது வேண்டாம். ஸோ 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 150 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்டு, ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்கள் டு 4 ரூபா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாயினிங் பெனிஃபிட்ஸை பார்ப்போம் அந்த கார்டில். ஸோ ஜாயினிங் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் கார்டு வாங்கி 30 நாளுக்குள்ளே நீங்கள் 5,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா மதிப்பில் வெல்கம் வவுச்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன், அதாவது கார்டு வாங்கி 30 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும்.
இஎம்ஐயை நான் இன்றைக்குமே சொல்லுவேன், இஎம்ஐ வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ வேண்டாம். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கார்டில் இருக்க பெனிஃபிட்ஸ் தான் என்ஜாய் பண்ண போகிறோமே ஒழிய கடன் வாங்கி பேங்க்குக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம பேங்க்கை பணக்காரனாக்க போகிறதில்ல. நம்மளால் என்ன பெனிஃபிட் எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து பர்ஃபெக்டாக இருப்போம். ஸோ ப்ரிவிலேஜஸ் இங்கே தான் மெயினே இருக்குது. பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட்ஸ் அப் டு 125 rupees ஆன் பேடிஎம் மொபைல், வேலிட் ட்வைஸ் பெர் மந்த். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 வாட்டி பேடிஎம்மில் மூவி டிக்கெட் எடுத்துக்கலாம். பை ஒன் கெட் ஒன் 125 rupeesக்கு. நிறைய இப்போ பேடிஎம்மில் நிறைய தேட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா புக் மை ஷோ வந்து மோசமான தேட்டரில் தான் இருக்கும். நல்ல தேட்டர் பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பேடிஎம் சூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேடிஎம் அழகாக அதில் போய் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி நீங்கள் பை ஒன் கெட் ஒன் டிக்கெட் மூவி டிக்கெட் ஃபஸ்ட் விஷயம் வாங்கிக்கலாம். செகண்ட் விஷயம் வந்து 300 பிராண்ட்ஸ் ஆல் இயர் அலாங் அப் டு 20% டிஸ்கவுண்ட் ஆன் 1500 ரெஸ்டாரண்ட்ஸ். 1500 ரெஸ்டாரண்ட் செயின் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி குவார்ட்டர் 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்குன்னா குவார்ட்டருக்கு நீங்கள் 20,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் ஸ்பெண்ட் பேஸ்ட் ஆஃபர், மற்ற எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆஃபர். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் பெர் குவார்ட்டர். இந்த சென்னை, மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரயில்வே லான்ச் வந்து இப்போ அவங்களே ரயில்வே, ஐஆர்சிடிசி, இவங்க ட்ரீம் ஃபோக்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லான்ச்சஸ் கொண்டு வந்து ஒவ்வொரு இப்போ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு குவார்ட்டருக்கே 4. ஸோ நம்ம என்ன ஃப்ளைட்டில் அதிகமாக போகிறோமான்னு கேட்டால் மாட்டோம். ஆனால் ட்ரெயினில் கண்டிப்பாக போவோம், ஷார்ட்டாக போவோம். ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு வந்து ரயில்வே லான்ச்சஸ்ங்கிறது தேவை. ஒரு குவார்ட்டருக்கு 4னா வருஷத்துக்கு 16 ஆச்சு. ஸோ நமக்கு 16 குறைஞ்சது 5 வாட்டியாச்சு ட்ரெயினில் போயிடுவோம். ஆமாம் மக்களே, ஆமாம் தானே. ஸோ அதனால் 5 வாட்டி குறைஞ்சது 3 வாட்டியாச்சு ட்ரெயினில் போகணும் வைங்க. இங்கேருந்து போக போகிற லாஞ்சு, அங்கேருந்து வர போகிற லாஞ்சு, மறுபடியும் இங்கேருந்து போகிற போகிற லாஞ்சு, அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 6 லாஞ்சாச்சு தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேன்சலேஷன் ஃபார் எனி ரீசன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, கேன்சலேஷன் கவர் அப் டு 2 claims 10,000. அதாவது நீங்கள் ஹோட்டலோ ஃப்ளைட் டிக்கெட்டோ போகிறீங்க, உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த கார்டு மூலிமா புக் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏர்போர்ட் க்ரீட் அண்ட் மீட், அதாவது நம்ம சென்னை ஏர்போர்ட்டோ இல்லைன்னா இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கிடையாது, பூனே, மும்பை இந்த மாதிரி ஏர்போர்ட் போட்டிங்கன்னா க்ரீட் அண்ட் மீட் இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்கினோன்னே என்ன பண்ணுங்கள், இந்த ஆஃபரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். எப்படின்னா விசா கார்டு இருக்குல்ல, இங்கே போய் நீங்கள் மீட் அண்ட் க்ரீட்டை ரீடீம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஏர்போர்ட்லேயே வந்து உங்களை பிக்கப் பண்ணி உங்கள் பேக்கேஜை செக்இன் போடுறது, அப்புறம் நீங்கள் செக்யூரிட்டியை கிளியரன்ஸ் பண்ணுறது, இமிக்ரேஷனை கிளியர் பண்ணுறது, இதில் அவங்களே கூட வந்து கிளியர் பண்ணுவாங்க. உங்களை வந்து இந்த லாங் க்யூவில் இருக்குல்ல வெயிட் பண்ண வைக்காமல் ப்ரியாரிட்டி செக்இன், அதாவது இந்த பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ப்ரியாரிட்டி செக்கிங்கில் கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை அழகாக இது இருக்குல்ல ஷட்டிலு அப்படி இல்லைன்னா இந்த பேட்ரி காரு, ஸோ பேட்ரி காரில் கூட்டு போய் அழகாக உங்களை மீட் அண்ட் க்ரீட் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 83 நாடில் சுமார் 3000 கண்ட்ரிஸில் உங்களுக்கு ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கன்சியார்ஜ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. மேபி நான் அடுத்த ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த கார்டில் தான் கன்சியார்ஜ் சர்வீஸ்னால் என்னன்னு மீனிங்கே கொடுக்குற ஒரே கார்டு அந்த கார்டு மட்டும்தான். எஸ், உலகத்தில் அந்த கார்டு மட்டும்தான் அதுக்கு சர்வீஸுக்கு உண்டான எக்ஸாம்பிளே சொல்லுவான், அப்படிப்பட்ட ஒரு கார்டு. அப்புறம் இந்த லக்ஸுரி ஹோட்டல் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த விசா கார்டோட இதிலே சேர்ந்து வந்துடும். வருஷத்துக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி கோல்ஃபு கேமும் 12 கோல்ஃப் கோர்ஸும் இருக்குது. அப்புறம் ரோட் அசிஸ்டன்ஸ், நம்ம வண்டி சப்போஸ் பிரேக் டவுன் இருந்துச்சுன்னா 1400 மதிப்புள்ள ரோட் அசிஸ்டன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஃபியூவலில் வந்து 1% சர்சார்ஜ் வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏர் ஆக்சிடென்ட்டு, பர்சனல் ஆக்சிடென்ட் கவரு, லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி 1,50,50,000. அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் ட்ராவல் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் 22,500. நான் சொல்லிட்டேன், நீங்கள் ட்ராவல் இந்தியாவுக்குள்ளே பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அப்ராட் போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது எந்த பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, எந்த கம்பெனியோட டைப்பும் கிடையாது. நீங்கள் எனிதிங் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணுறாங்க ட்ராவல் இன்சூரன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் மேபி நீங்கள் நிறையா உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் உங்களுக்கு பர்சனல் அனுப்புகிறேன். ஏன்னா இங்கே நான் ஒரு பேர் சொன்னேன்னா அது ப்ரொமோஷனாக அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ நம்ம நல்லா எண்ணத்தில் சொல்கிறோம், அது யார் தப்பாக எடுத்துக்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை நாள் போகிறீங்களோ அத்தனை நாள், எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்க வயசு என்ன, ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் மாறுபடும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யூரோப் ட்ரிப் போயிருந்தப்போ பல்லு வலி,
அப்போது பல்லு வலிங்கிறப்போ டென்டிஸ்ட்டை போய் தாங்க முடியாத வலி. ஆக்சுவலாக இந்தியா வந்து பார்த்துக்கலாம்னா முடியல. ஏன்னா ட்ரிப்பு வந்து 20 டேஸ் ட்ரிப்பு. அவங்க போயே 5 டேஸ் தான் ஆச்சுன்னு 15 நாள் சத்தியமாக 2 வாரம் தாங்க முடியாத வலி. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க டென்டிஸ்ட்டை போய் பார்த்தா 2000 யூரோஸ். பா, சரியான ரேட்டில். 1 யூரோங்கிறது 92-93 ருபீஸ் வாங்க. அப்போ 1,80,000 கிட்ட வந்துருச்சு. அந்த என்னமோ நிறைய அந்த ப்ராசஸ் பேர் மறந்துட்டேன். ஸோ 2000 யூரோஸ் கிட்ட பில்லு கொடுத்தாங்க. ஸோ அதை ட்ராவல் இன்சூரன்ஸ் இருந்தனால அழகாக க்ளைம் பண்ணிட்டாங்க. எஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அழகாக க்ளைம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அவங்க கை காசு போட்டு ட்ரிப்புக்கே நான் 3 லட்ச ரூபா தான் செலவு பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. பல்லுக்கு 1,80,000 செலவு பண்ணி நேரம் ட்ரிப்பு வந்து ஏன்டா போனோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு போயிருக்கும். ஆனால் ஜஸ்ட் மிஸ். ட்ராவல் இன்சூரன்ஸ் அவங்க எடுத்ததுனால தப்பிச்சாங்க. ஸோ நான் அதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு சின்ன ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட் மிஸ் பண்ணாலும் சரி, பேக்கேஜ் மிஸ் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நல்லது. இது நடக்கலைன்னா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடந்தால் அதுக்கு தான் நம்ம வாங்குற மூலியம், நடக்கலைன்னா இது காசு போச்சே அப்படின்னு நினைக்கிறது. உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு மாதிரி, பாடி கார்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பாடி கார்ட்ஸ் கூட வந்தால் யார் எதுவுமே கல்லவுட் அடிக்கலாமல் பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு வந்தது வேஸ்ட்டாக? இல்லை. பாடி கார்ட்ஸுங்கிறது ஏதோ ஒரு அசைவு நடந்தால் அந்த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் இன்சூரன்ஸ் சொல்கிறது. ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து யூபிஐ. இந்த கார்டை வாங்கி யூபிஐக்கு நீங்கள் 200 கட்டினீங்கன்னா உங்களுக்கு யூபிஐக்கு ஐடிஎஃப்சிலேருந்து வேறு கார்டு கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் யூபிஐ வேணால் நீங்கள் கோ வித் டாட்டா நியூ, அப்புறம் எஸ்பிஐயில் 1-2 கார்டு இருக்குது. சிஎஸ்பி பேங்க், கேத்லின் சிரியன் பேங்க்கில் ஜூபிட்டர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. செம்ம கார்டு. அந்த கார்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும். ஏன்னா அவ்வளோ நல்ல கார்டு. நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிவார்டிங் கார்டுனால் அது ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த சொன்ன மாதிரி 0 ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ, அப்புறம் லோ மார்க்அப் சார்ஜஸ்ஸு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லேட் பேமெண்ட் ஃபீ, கேஷ் வித்ட்ராயல், ஓவிஎல் சார்ஜஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரீடம் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் வவுச்சர் இதெல்லாம் ரீடம் பண்ணிங்கன்னா 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த இஎம்ஐ இதெல்லாம் எதுவுமே போகாதீங்க. கார்டில் இருக்க பெனிஃபிட்ஸ், ரயில்வே லான்ச் ஆக்சஸ்ஸு, பேடிஎம் மூவி பை 1 get 1 டிக்கெட்டு, கோல்ஃப் ஸ்டிக்கு வச்சிங்கன்னா கோல்ஃப் கோர்ஸ் போங்க. இல்லையா போகாதீங்க. ஏன்னா கோல்ஃப் ஸ்டிக்கே 8,000-10,000 விற்கும். ஸோ அதை தூக்கி போட்டுருங்க. ஸோ ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு நீங்கள் 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஏர்போர்ட் மீட் அண்ட் க்ரீட், இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அண்ட் நிறையா இந்த ஐடிஎஃப்சியோட ஆஃபர்ஸ் தருவாங்க. ஐடிஎஃப்சி கார்டு இந்த ஆஃபர்ஸ் தருவாங்கல்ல, ஸோ அந்த ஆஃபர்ஸை மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவையும் சப்போர்ட்டிங் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க இந்த வீடியோவை. அண்டு இது மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கு